பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகையில் திமுக வரலாற்றில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை கைப்பற்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியை திமுக கைப்பற்ற வேண்டும் என்பது முதல்வரின் லட்சியம். 200 நிச்சயம் கைப்பற்ற வேண்டும். நாகையில் நடைபெற்ற மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு. நாகை தனியார் திருமண மண்டபத்தில் நாகை மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம். நாகை மாவட்ட திமுக செயலாளர், மாநிலத்தின் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி, திராவிட மாடல் ஆட்சி தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒன்றானது என்பதை மீண்டும் மீண்டும் பலமுறை நிரூபித்து வரும் தமிழக முதல்வர் கட்சி பாகுபாடின்றி மகளிர் உரிமை தொகை தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு கிடைக்க வழிவகை செய்தார். தகுதி வாய்ந்த அனைவருக்கும் விரைவில் உரிமை தொகை கிடைக்கும். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியை திமுக கைப்பற்ற வேண்டும் என்பது முதல்வரின் லட்சியம். 200 நிச்சயம் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக உழைக்க தொடங்கிவிட்டார்கள். திமுக வரலாற்றில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளோம் என்பதை பதிக்க வேண்டும். இதன் பின்னர் திமுகவின் பக்கம் யாராலும் நெருங்க முடியாது என நினைக்க செய்ய வேண்டும். இதற்கு தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். மகளிர் உரிமை தொகை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 63% பேருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீடு செய்துள்ளவர்களின் மனுக்கள் பரிசீலனை செய்யப்படுகிறது. மொத்தம் 70% பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அதேபோல் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் அனைத்து பயனாளிகளுக்கும் வீடு கிடைக்கும். தமிழ்நாட்டில் அரசு நலத்திட்டங்கள் அனைத்தும் தகுதியுள்ள அனைவருக்கும் கிடைக்கும். திமுகவின் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டியது நம்மை போன்ற தொண்டர்களின் கடமை. இந்த கடமையை காலத்தில் செய்ய வேண்டும். கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த அதிமுக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியலில் அதிமுகவினரை சேர்த்துள்ளனர். இதனால் இந்த பட்டியலில் உள்ளவர்களின் பெயர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்றார். மக்களுடைய குறைகளை நாம் கேட்கிறோம், தொண்டர்களுடைய குறைகளை கேட்கிறோம். அதை மனுக்களாக எழுதித்தார்கள். அந்த மனுக்கள் மீது விரைந்து முடிவெடுக்கப்படும். அதற்குத்தான் இந்த பொது உறுப்பினர் கூட்டம். ஏற்கனவே நீங்க மனு கொடுத்தீங்கன்னா புதுசா வேண்டாம், அதை ஒரு கற்றுக்கொள்கிறோம். தொண்டர்களுடைய குறையை தீர்ப்பதுதான் தலைவர் தளபதியுடைய ஆட்சியினுடைய நம்முடைய திமுகவுடைய தொண்டர்களுடைய குறையை தீர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த முயற்சிகளை எல்லாம் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கையை கூறி வாய்ப்பு நன்றி.